வணக்கம். ஜாதி மதம், மேலே கீழே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதெல்லாம் எப்படி வச்சான், ஏன் வச்சான் அப்படிங்கிற டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அது தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நம்ம தான் அது பக்கமாக திரும்பி பார்க்குறோம், அது விஷயமாக யோசித்து பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ நான் சமீபத்தில் யோசித்தது என்னன்னு கேட்டால், ஒரு தகப்பன் தன் மகளை கஷ்டப்பட்டு வளர்த்து திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்னு போகும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் இந்நேரம் காதலிக்கிறேன் அப்படிங்குது. அப்போ தகப்பன் சொல்கிறாரு, அதெல்லாம் சரி வராதுமா, தாய் இல்லாத பொண்ணு உன்னை நல்ல இடத்துல கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் சௌரியம், நானும் போகணும் அப்படின்றாரு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக, நான் அவரையே கட்டினா தான் கட்டுவேன், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணது. இந்த பிடிவாதங்கள் நாட்கணக்கில் போய்கிட்டே இருக்குது. தகப்பன் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு சொல்லணும்னு விருப்பம் இல்லை. எல்லாருமே படித்தவங்க, பொண்ணும் நல்லா சம்பாதிக்குது. அப்படிங்கும்போது பொண்ணு என்ன சொல்கிறது, நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சரி போ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தகப்பன் சொல்கிறாரு. இதில் வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த தகப்பனுடைய நிலைமை தான். அந்த பொண்ணை குழந்தையிலேருந்து வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு, சரி நம்ம மனநிறைவாக ஒரு பையனை பார்த்து திருமணம் செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த பொண்ணு இன்னும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது. ஏதோ ஒரு தகப்பனுக்கு அந்த பையன் மேலே ஒரு ஒப்புதல் வரல. அதுக்கப்புறம் காத்திருந்து ஒப்புத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சமூகத்தில் ஒரு ஆளாக இருந்துட்டேன், போயிட்டேன், என் பொண்ணு என் பேச்சை கேட்கல அப்படிங்கிறத நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் போய் சொல்லிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க யாருக்கும் நான் பத்திரிக்கை வைக்க போவதில்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பத்திரிக்கை வைக்காம திருமணத்தையும் செய்ய முடிக்கிறார். இப்போ அந்த தகப்பனுடைய மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்கும் அந்த தகப்பனுக்கு. 4 பேருங்கிறமே, அந்த 4 பேர் என்ன சொல்லுவான், ஒருத்தன் சொல்லுவான் ஊருக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாரு, இவர் பொண்ணை இவரால் ஒழுங்காக வளர்க்க முடியல. என்ன ஒருத்தன் சொல்லுவான், ஏமாந்துட்டான்னுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், போட போய் முதல்ல போன் வீட்டை போடுற அப்படின்வான். ஸோ எவ்வளோ ஒரு கேவலமான பழிச்சொற்கள், பாவச்சொற்களில் அந்த தகப்பன் சுமக்க வேண்டியது இருக்குது. இதை சுமக்கிறதுக்காக அந்த தகப்பன் செஞ்ச பாவம் என்ன, பழி என்ன, பொண்ணை பெற்று வளர்த்தது தான். ஆகவே அன்பிற்கு இனியவர்களே, பொண்ணை பெக்கும்போதே முடிவு பண்ணிவிடுங்க, இது எப்போவோ ஒரு காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக வரும். அதனால் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பொண்ணை எப்படி வளர்க்குறது, போகிறது வர்றது, என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உலகம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் தான் வரும்.
வேறு எதுலேயுமே வராது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், உயர்ந்த ஃபேமிலியில் நம்பர் 1 ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ஒரு ஜாதி, இன்னொருத்தர் ஒரு ஜாதி, இன்னொருத்தர் ஒரு ஜாதி, இன்னொருத்தர் ஒரு ஜாதி. கேட்டால் நாங்கள் பாரத விலாஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும், பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அந்த பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே ஒன்றாயிடுவாங்க. ஆனால் அந்த பொருளாதாரம் எல்லாருக்கும் ஒன்றா ஆகிற மாதிரி வளர்ந்துருக்கா? இல்லை. அந்த மாதிரி வளருமா? சொல்ல முடியாது. எப்போ வளரும்? அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதாரத்தை நிரவி கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் கிடையாது. எவங்கிட்ட இருக்கோ அவன் அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், மற்றவனை ஒதுக்கி துரத்திக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நடக்குது. அதனால் பொருளாதாரத்தின் மூலம் சமநிலை பெற்று நம்ம எல்லாம் ஒன்றாயிடுவோம் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது. ஆனால் நடக்கும், நிச்சயமாக நடக்கணும். ஆனால் இந்த தகப்பனை பார்த்ததில் எனக்கு வந்த வருத்தம் இதான். நல்ல படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய பெண்ணு தனக்கு வருமானம் வந்துருச்சு அப்படிங்கிறது நினச்சாலோ, இல்லை என்னுடைய காதல் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சாலோ அது தெரியல. அங்கங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த தகப்பனுடைய மனநிலையை பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் நான் சொல்ல வர்றது நீங்கள் பொண்ணை வளர்க்கும்போது என்ன சொல்லி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும், அப்படி இல்லைன்னா உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி உயர்த்திக்கணும். பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வேறுபாடுகள் ஒரு வேறுபாடே கிடையாது, தானாக செட்டில் ஆகிடும். ஆகவே மக்களே, பெண் குழந்தையை பெற்ற தந்தையார்கள் கொஞ்சம் மனப்பக்குவத்துடனே இந்த விஷயத்தை அணுகுங்க. சரி, இது எப்படியும் நம்ம பேச்சை கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே அதை வளர்த்துருந்தீங்கன்னா நாளைக்கு கேட்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என் பொண்ணு, என் தெய்வம், என் குல தெய்வம், எங்கள் மான மரியாதையை காக்க போகுது, அது பண்ண போகுது, இது பண்ண போகுதுன்னு நினச்சோம்னா தான் ஏமாற்றங்கள் வரும். ஏமாற தயாராக இருங்கள். ஏமாற்றங்கள் உங்களை பாதிக்காது. ஓகே, பை பாய்.